கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதியாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களே நீதிமான்களாவார்கள். அப்படி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். அதாவது நித்திய ஜீவனை அடையத்தக்கதான அந்த வழியாகிய அந்த மெய்ஞானத்தை அவர்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே இந்த பூமியிலே உத்தமமாய் நடக்க முடியும். ஆக அவரை விசுவாசித்து இந்த பூமியிலே உத்தமமாய் அவரை விசுவாசித்து நடப்பவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா, உம்மை விசுவாசிப்பதே நீதி. உம்மை விசுவாசிக்கிறதுனாலே நீர் எங்களை நீதிமானாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு மெய்ஞானத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்களை நீர் உத்தமனாய் மாற்றுகிறீர், எங்களை உத்தமமாய் நடத்துகிறீர். அது மட்டுமல்ல, உத்தமனாய் விசுவாசித்து நீதிமானாய் நடக்கிற எங்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கிற நீதிமான்களாய் மாறி மெய்ஞானத்தை, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற மெய்ஞானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்கள் உத்தமமாய் உம்மை விசுவாசிப்பார்களாக. நீர் அப்படி உத்தமமாய் உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏடகமாய் இருந்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.